ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இது வந்து நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ. பருப்பும் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன், அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், அரிசி கூடவே வந்து காஞ்ச மிளகாவும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து அடைக்கு தான் அரைக்க போகிறோம். காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருந்தா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் அதையும் கூட ஊற வச்சுருக்கேன். பருப்பையும் உளுந்தையும் கொஞ்சம் நர அரைச்சிக்கணும், அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அப்போ தான் வந்து அடை நல்லாயிருக்கும். இன்றைக்கி அடைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் தான் ரெடி பண்ண போகிறேன். பச்சை மிளகா, தேங்காய், பூண்டு, புளி, கொஞ்சமாக உப்பு, தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து காய்கறியும் வாங்கியாச்சு. எல்லா காய்கறியும் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லா காய்கறியும் பார்த்திங்கன்னா இப்போ பேக்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபா, காலிஃப்ளவர் வந்து 15 ரூபா, வெங்காயம் வந்து 20 ரூபா. இப்படி தான் எல்லா காய்கறியும் இருக்குது. இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி 10 ரூபா காய்கறி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி அடைக்கு பார்த்திங்கன்னா மாவு கூட வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுமே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உப்பும் பெருங்காயமும் வந்து ஏற்கனவே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அடை பார்த்திங்கன்னா நல்லா வந்து லேசாக விடாமல் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா வந்து சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்துட்டோன்னா நல்ல டேஸ்ட்டான அடை வந்து ரெடி ஆயிரும். இது கூடவே வந்து தேங்காய் துவையலும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அடையும் தேங்காய் துவையலும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு மினி விலாகில் நாளைக்கு பார்க்கலாம்.